அப்போ நீங்க ஓடும்போது என்ன ஆகும், அப்படியே அதுவும் சேர்ந்து குலுங்கி இந்த ஒன் சைடு வந்து குத்த ஆரம்பிக்கும். சரிங்களா? ரன்னிங் முடிச்சுட்டு எப்பவுமே வாக் பண்ணுங்க. வாக் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம ஹார்ட் ரேட்டு நார்மலுக்கு வந்துடும். இந்தியன் ரன்னர்ஸ் வந்து ரெகுலராக வந்து எடுக்கக்கூடிய ஃபுட்டு குளிக்கிட்டு குடிக்கிறது, கலக்கிக்கிட்டு குடிக்கிறது, டேப்லெட் போட்டு ரன் பண்றது, குத்திட்டு ரன் பண்றது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரன்னிங் போகிறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ரீசெண்டாக நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ரன்னருக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு டயட் பிளான், அந்த டயட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாகும். ஸோ நான் ஒரு 13 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 13 வருஷத்தில் நான் வந்து என்னென்ன ஃபுட்லாம் ஃபாலோ பண்ணேன், ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் ஒரு மேரத்தான் ரன் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பிசிக்கலுக்காக ரன்னிங் பண்றீங்க, இல்ல ஃபிட்னஸ்க்காக ரன்னிங் பண்றீங்க, ஸோ உங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, மை நேம் இஸ் குணாநிதி, கௌசோ பிசிக்கல் அகாடமி கோச். ஸோ ஆர்மி, SSGD, TNUSRB இந்த மாதிரி பிசிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் அண்ட் மேரத்தான் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங்லாம் ஆன்லைன்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சேனல்ல ரன்னிங் அண்ட் ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்து ரன்னிங் பண்றீங்க, இல்லை வந்து ஃபிட்னஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோ உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிஃபோர் ரன்னிங் என்ன ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னா, பிளாக் சன்னா, கிரீன் மூங். ஆல்ரெடி நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய பெரியவங்க வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கருப்பு கொண்டக்கடலை, பச்சை பயிர். ஓகே, இது வந்து நம்ம எவ்வளவு எடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க உள்ளங்கைக்குள்ள எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு முன்ன நனைய போட்டுருங்க. ஓகே, நனைய போட்டுட்டு காலையில அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு நீங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் கொமட்டுற மாதிரி இருக்கும், கசப்புறம், குறிப்பா கொண்டக்கடலை சாப்பிடுவோம் அந்த மாதிரி தோணும். சரிங்களா? அதனால ஒரு டேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 or 3 நீங்க ஆட் பண்றதால உங்களுக்கு ஈஸியா வந்து சாப்பிடலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்க வந்து ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். இது சாப்பிட முடியாதவங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 6 செவ்வாழைப்பழம் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு சூப்பரா வந்து எனர்ஜி கொடுக்கும். ஸோ இந்த ஃபுட்டு நம்ம வந்து பிஃபோர் ரன்னிங் நம்ம வந்து எடுக்கிறோம். சரி, ஆனால் அதுக்கு முன்னே எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். நிறைய விஷயத்துக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ மார்னிங் நீங்கள் எந்திக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே ஒரு 200 ml, ஓகே, ஒரு 150 to 200 ml தண்ணி குடிச்சா போதும். 1/2 லிட்டர் 1 லிட்டர்லாம் குடிக்க வேண்டாம். ஒரு 200 ml தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வாக் பண்ணுங்க. வாக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பாத்ரூம் போயிடும். சரிங்களா? பாத்ரூம் போகாம என்னைக்குமே ரன்னிங் வந்து போகவே கூடாது. ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ பாத்ரூம்ல உட்காந்துருங்க. சரிங்களா? பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப்லாம் நல்லா கை காலெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுட்டை வந்து எடுங்க. இது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 50 ml தண்ணி குடிச்சா போதும். இதுவும் நம்ம 200 ml 300 ml குடிக்க விடும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, காலையில் வச்சு தண்ணி குடிக்கிறது நல்லது அப்படின்னு நிறைய 1/2 லிட்டர் 1 லிட்டர் இந்த மாதிரிலாம் குடிச்சு ஓடுவாங்க. ஓடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வயிறு வந்து குத்த ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏன் குத்த ஆரம்பிக்கும்? 1/2 லிட்டர் 1 லிட்டர் குடிக்கும் போது வயிற்றுக்கெல்லாம் தண்ணி தேங்கி கிடக்கும். சரிங்களா? அப்போ நீங்க ஓடும்போது என்ன ஆகும், அப்படியே அதுவும் சேர்ந்து குலுங்கி இந்த ஒன் சைடு வந்து குத்த ஆரம்பிக்கும். சரிங்களா? இதனால தான் ஓடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே லைட் வெயிட் ஃபுட்டு கம்மியா எடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்ச உடனே ஓட வேண்டிய தேவை கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் வந்து கேப் விட்டு விட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, ஒரு 5:10க்கு ப்ரஷ் பண்ணி முடிக்கிறீங்க, ஒரு 5:30க்கு வந்து பாத்ரூம் போய் முடிக்கிறீங்கன்னா ஒரு 5:40க்கு இதை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 50 ml தண்ணி குடிச்சிட்டு கிரவுண்டுக்கு நீங்க போய் ஒரு 6:15 இல்லை ஒரு 6:30க்கு நீங்க ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இது வந்து தெரியாது. ஓகேவா? 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிருவாங்க. இல்லை நிறைய வந்து ஏதாவது இந்த பிரெட்டு இல்லை ஒரு பழங்கள் 2 பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வந்து போயிடும். சரிங்களா? பிஃபோர் ரன்னிங் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஃபுட்டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே தான் நம்ம எடுக்கணும். சாப்பிட்ட உடனே நம்ம வந்து ஓட வந்து தேவை கிடையாது. சரிங்களா? இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து பிஃபோர் ரன்னிங். ஓகேவா? ஸோ ரன்னிங் முடிச்சுட்டு காலையில் சாப்பாடு என்ன எடுக்கலாம் அப்படின்னா, ஓட்ஸு, 2 எக்கு, ஒரு செவ்வாழைப்பழம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? ஓட்ஸ் வந்து ஒரு 50 கிராம் நீங்கள் எடுத்து ஒரு 100 ml மில்கில் வந்து அதை வந்து ரெடி பண்ணி அது கூட 2 எக்கு, பாயில்டு எக்கு எடுத்துக்கோங்க. பாயில்டு எக்கு தான் உங்களுக்கு பெஸ்ட். சரிங்களா? ஒரு செவ்வாழைப்பழம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு சிலவங்களுக்கு ஓட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல வீட்டில் நிறைய பேருக்கு ரைஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நீங்கள் வந்து ரைஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாதவங்க இட்லி, ஸோ அந்த மாதிரி தோசை இருந்தால், சப்பாத்தி இருந்தால் அது கூட நீங்கள் ஒரு 3 வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி 2 எக்கு வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. பனானா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் பனானா ஆட் பண்ணீங்கன்னா ஸோ மறுநாள் உங்களுக்கு சப்போஸ் வீட்டில் கீரை இருந்தால் நீங்கள் வந்து அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 8:30 அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 4:30 அந்த மாதிரி ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 o'clock முடிச்சிருவாங்க. அவங்க ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு 9:30 10 o'clock போவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க ரன்னிங் ஒரு 6 o'clock முடிச்சீங்கன்னா ஒரு 6:30க்கு நீங்க வந்து ஒரே ஒரு செவ்வாழைப்பழம் மட்டும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரன்னிங் முடிச்சு நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதே உங்களுக்கு டயர்டா இருக்கும். சரிங்களா? ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும், கொஞ்சம் டயர்ட் ஆகாம இருப்பீங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி ஒரு 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணி வரைக்கும் ஓடுறவங்க இதுவே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரன்னிங் முடிச்சுட்டு எப்போ நம்ம தண்ணி குடிக்கலாம், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ரன்னிங் முடிச்சுட்டு நிறைய பேர் ரொம்ப தாகமா இருப்பாங்க. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி நிறைய வந்து குடிச்சிருவாங்க.
ரன்னிங் பண்றதால நம்ம உடம்பு வந்து ஹீட்டா இருக்கும். அப்போ நீங்க ஒரு கூலிங்கான விஷயம் நீங்க வந்து உள்ள போகும்போது நமக்கு வந்து ஃபீவர் வர சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால ரன்னிங் முடிச்சுட்டு எப்பவுமே வாக் பண்ணுங்க. வாக் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம ஹார்ட் ரேட்டு நார்மலுக்கு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேர்வை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பாடியில் இருக்க வேர்வைலாம் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி பாடி வந்து நீங்க வந்து தொட்டு பார்க்கும்போது ஒரு கூலிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து தண்ணி வந்து குடிக்கணும். அதாவது நல்லா திருப்தியா குடிக்க சொல்றேன். சரிங்களா? நீங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு குறைய ஜிப் பண்ணி நீங்க வந்து குடிச்சிக்கலாம். ஒரு வாய்க்கில் நீங்க குறைய தண்ணி ஊத்திட்டு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வச்சீங்கன்னா நம்ம பாடி ஹீட்டுக்கு வாம மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து குடிச்சிக்கலாம். மடக்கு நிறைய வந்து குடிச்சிருக்கலாம். சரிங்களா? நீங்க வந்து திருப்தியா குடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சுட்டு பாடி ஒரு கூலிங் ஆனதுக்கு அப்புறமே நீங்க வந்து குடிக்கணும். சரிங்களா? இது எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் தாகத்துல நிறைய குடிச்சிருவாங்க, மறுநாள் நமக்கு சளி பிடிச்சிக்கணும், இல்ல ஃபீவர் வந்து வந்துடும். சரி, அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃப்ரூட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் பண்றவங்களுக்கு ஆரஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். உங்க போனுக்கு நல்லா சப்போர்ட் வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதை தாண்டி ஒரு நாள் நீங்க வந்து ஆரஞ்சு பழம் எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா மாதுளை பழம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? போமோ ஸ்பெல்லிங் ரைட்டா எப்படி தெரியலையா? ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஒரு நாள் வந்து ஆரஞ்சு எடுத்தீங்கன்னா ஒரு நாள் ஆப்பிள், ஒரு நாள் வந்து மாதுளப்பழம், இந்த மாதிரி நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத சுச்சுவேஷன்ல நீங்க நட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு பாதாம் பருப்பு ஒரு 10, அப்புறம் இந்த பேரிச்சம்பழம், இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ மத்தியான சாப்பாடு என்ன எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா ரைஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? கண்டிப்பா வந்து ரைஸ் வந்து ரன்னிங் போறவங்க எல்லாருமே ரைஸ் கண்டிப்பா வந்து எடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 இருந்து 200 கிராம் வந்து நான்வெஜ் எடுக்கணும். சிக்கன் தான் நம்ம சைடு எல்லாருக்கும் பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். அதனால சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க ஃபிஷ்ஷு எடுக்கலாம். பீஃபு ரன்னிங்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. பட் ஸோ நிறைய வீட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. கடையில் கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க. சரிங்க? இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான். ஓகே, நீங்கள் வந்து சிக்கன் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு 150 to 200 கிராம் நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிடைக்க முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எக் கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு பீட்ரூட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, இன்னொரு நாள் பீன்ஸ், இன்னொரு நாள் கேரட்டு, கீரை கிடைச்சது அப்படின்னா முருங்கைக்கீரை கிடைச்சதா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்க வந்து 3 வந்து கண்டிப்பா இருக்கணும். ரைஸ் கண்டிப்பா எடுங்க. நான்வெஜ்ல உங்களால எது பண்ண முடியுதோ அதை வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஒரு சில வீட்டில் டெய்லி வந்து சிக்கன்லாம் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க வந்து முட்டை கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? மற்றபடி வெஜ்ஜஸ்ல கீரை கிடைச்சுன்னா கீரை, எங்க சைட்ல முருங்கைக்கீரைலாம் எல்லார் வீட்லயுமே நிற்கும். சரிங்களா? எங்க வீட்லயே 3 மரம் அடிக்கி நான் எப்போனாலும் நம்ம தேவைப்படுற சுச்சுவேஷன்ல நம்ம வந்து கிண்டி வந்து சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? இந்த 3 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் இருக்கணும், நான்வெஜ் இருக்கணும், அது கூட ஏதாவது வெஜ்ஜஸ் வந்து கண்டிப்பா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் நல்லா குடிச்சிடணும். சரிங்களா? ஸோ ஈவினிங் வந்து நாம வந்து என்ன எடுக்கலாம் பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம வந்து ஏதாவது எடுத்துக்கணும். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா காலையில் நம்ம சாப்பிட்டோம்ல பச்சை பயிறு கொண்டக்கடலை, அந்த இதே உங்களுக்கு வந்து பெஸ்ட். சரிங்களா? பிளாக் சனா, ஓகேவா? இது ஒரு பவுல் நிறைய பச்சையெல்லாம் சாப்பிட சொல்லல, நீங்க வந்து வேக வச்சே சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரு நாள் கருப்பு கொண்டக்கடலை ஒரு பவுல் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு கிண்ணம் நிறைய நீங்க வந்து சாப்பிடலாம். ஒரு நாள் கருப்பு கொண்டக்கடலை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா கிரீன் மூங்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு நாள் பாத்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்க்கு பெஸ்ட். சரிங்களா? ஸோ இது நீங்க மக்காச்சோளம். ஓகே, கண்டிப்பா வந்து காஃபியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தாராளமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரு நாள் கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு சாப்பிடுங்க, சூப்பரான ஒரு ஃபுட்டு. கொஞ்சம் காஃபியும் நீங்க வந்து ஒரு பிளாக் காஃபி நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு நாள் பச்சை பயிறு, இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம். சரிங்களா? ஸோ மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா கென்யன் ரன்னர்ஸ் வந்து ரெகுலரா வந்து எடுக்கக்கூடிய ஃபுட்டு. சரிங்களா? ஸோ இதை நீங்க வந்து ஒரு 6:30 இல்லை ஒரு 7 o'clock நீங்க வந்து தாராளமா வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நைட்டு வந்து டின்னர் வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 சப்பாத்தி. ஓகேவா? ஒரு 3 சப்பாத்தி, அது கூட ஒரு 2 பாயில்டு எக் வந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஆஃப்டர்நூன் வந்து நான்வெஜ் எடுத்து மிச்சம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்க வந்து ஒரு 100 கிராம் வந்து தாராளமா வந்து எடுத்துக்கலாம். சரி, ஒரு 3 சப்பாத்தி, ஒரு 2 எக், நான்வெஜ் இருந்தா நான்வெஜ் வந்து எடுத்துக்கோங்க, பெஸ்ட். ஓகேவா? இது வந்து ஒரு 8:30க்கு, ஓகே, ஒரு 8:30க்கு வந்து நீங்க வந்து சாப்பிட்டு வந்து முடிச்சிருங்க. ஒரு 10 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா மில்க், ஓகே, ஒரு 150 இருந்து 200 ml மில்க் வந்து நீங்க வந்து குடிச்சிட்டு அன்றைய நாள் வந்து நீங்க வந்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 10 மணிக்கு வந்து பால் வந்து குடிச்சிட்டு ஒரு 10:30க்கு நீங்க வந்து தூங்கிடுங்க. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கம் வந்து கண்டிப்பா வந்து வேணும். சரிங்களா? நீங்க ரன்னிங் போனாலே கண்டிப்பா வந்து தூக்கம் வரும். அது மார்னிங் நிறைய பேருக்கு சொல்ல தேவை கிடையாது. ட்ரைனிங் முடிச்சுட்டு, ஏன்னா நானே காலேஜ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? காலைல ஓடி முடிச்சுட்டு கிளாஸ்ல போய் இருந்தவொடனே தூக்கம் தான் வரும். சரி, நல்லா ரன் பண்றவங்களுக்கு தூக்கங்கிறது சொல்லவே தேவை கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர் இப்போ மொபைல் பார்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்காதீங்க. ஒரு 10:30க்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்கு பால் வந்து குடிச்சிட்டு ஒரு 10:30க்காவது நீங்க வந்து தூங்கிடணும். சரிங்களா? ஸோ ஒரு சில நாளே ரொம்ப பாடி ரொம்ப டயர்டா இருந்தாலோ இல்லை லாங் ரன் முடிச்சதுக்கு அப்புறமோ நாம ரன்னிங் முடிச்சுட்டு நான் சொன்னல அந்த செவ்வாழைப்பழம் இருக்குல்ல, செவ்வாழைப்பழம் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது கூட பாத்தீங்க அப்படின்னா லெமனு. சரிங்களா?
லெமன் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து அது கூட சால்ட்டு கல்லுப்பே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஓகேவா? இது வந்து டெய்லி வந்து குடிக்கக்கூடாது. வாரத்துக்கு ஒரு 2 நாள் இல்லை 3 நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாங் ரன் முடிச்சுட்டு இல்லை ரொம்ப வந்து டயர்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த டயட்டுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாகும் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து பிஃபோர் ரன்னிங் வந்து கருப்பு கொண்ட கடலை பேரிச்சம்பழம் டேட்ஸ் வந்து எடுக்கிறோம். சரிங்களா? ஒரு வாரத்துக்கு இதுக்கு வந்து 150 ரூபா தான் வரும். அதனால ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 20 ரூபா வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா தான் போடுது, பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு 2 எக்கு ஒரு 15 ரூபா, ஒரு ஜவாலப்பழம் ஒரு 15 ரூபா, 30 ரூபா, ஓட்ஸுக்கு ஒரு 10 ரூபா. ஓகே, அதனால இதுக்கு ஒரு 40 ரூபா போட்டுக்கிடுவோம். ஸோ 11 மணிக்கு ஒரு ஃப்ரூட்டு, அது ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளப்பழம். ஸோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து காஸ்ட்லி தான். அதனால இதுக்கு வந்து ஒரு 50 ரூபா வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? காசு இல்லாதவங்க நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு சிம்பிள் டயட் பிளான் நான் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகேவா? ஸோ மத்தியானத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸு 150 கிராம், நான்வெஜ் வெஜ்ஜஸ் இதில் 150 கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 ரூபா வந்து வரும். ஓகே, சிக்கனு ஃபிஷ்ஷு சிக்கன் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 40 ரூபா வச்சுக்கோங்க. வெஜ்ஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு பீட்ரூட்டு இல்லை கேரட்டு இல்லை பீன்ஸு நீங்கள் எதனாலும் எடுத்தோன்னா ஒரு 20 ரூபா போட்டுக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 60 ரூபா நம்ம வந்து வச்சுக்கலாம் மத்தியானத்துக்கு. சார் ரைஸ் வந்து வீட்டில் வந்து பொங்கிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிளாக் சன்னா, கிரீன் மூங்கு, மக்காச்சோளம். இதுக்கு வந்து மக்காச்சோளம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 30 ரூபா வரும். இப்போ இதுக்கு வந்து அந்தளவுக்கு செலவு வந்து வராது. ஓகேவா? ஸோ இதனால் நம்ம ஒரு 30 ரூபா வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நைட்டு ஒரு 3 சப்பாத்தி 2 எக்குக்கு வந்து 15 ரூபா, ஒரு 3 சப்பாத்திக்கு ஒரு 20 ரூபா போட்டுக்கலாம். ஸோ எங்கள் சைடில் சப்பாத்தி வந்து 5 ரூபாய்க்கு இருக்குது, 7 ரூபாய்க்கு இருக்குது. பட் உங்கள் சைடு எப்படி தெரியல, 10 ரூபா இருக்கலாம். சரிங்களா? சரி, 30 ரூபா போட்டுவிடும். ஓகேவா? ஒரு 30 ப்ளஸ் ஒரு 15. ஸோ இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபா வருது. ஸோ மில்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா போட்டுக்குவோம். எல்லாமே கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து கூட்டி பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 20 காலையில் பிஃபோர் ரன்னிங் ஒரு 20. ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 40, டோட்டலாக 60 ரூபா ஆச்சா. ஸோ அது ஒரு ஃப்ரூட்டு ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ் தான். அதுக்கு ஒரு 50 ரூபா போட்டுக்கலாம், 110. அடுத்து ஒரு மத்தியானத்துக்கு ஒரு 60, 170 ஆச்சு. ஈவினிங் ஸ்நாக் ஒரு 30, 200. டின்னர் ஒரு 45, 245. பாலுக்கு ஒரு 15. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 260 ரூபா வந்து வருது. சரிங்களா? ஒரு எக்ஸ்பென்சிவ் தான், பட் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டயட் பிளான். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதனால் உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6000, ஓகே, ஒரு 6000 ரூபாயில இருந்து ஒரு 8000 ருபீஸ் வந்து ரன்னிங்க்குன்னு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு டயட் பிளான் தான், பட் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் தான் ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். பட் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டூடெண்ட்ஸு, ஆர்மி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ இவங்க தான் ஃபாலோ பண்ணால் எல்லாமே சின்ன பசங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவங்களுக்கு ஒர்க்லாம் போயிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ப்ரொஃபஷனலாக மேரத்தில் ஓடிட்டு இருக்கவங்க நம்மளால் அந்த அமௌண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தாராளமாக அந்த டயட் பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் வந்து இருக்கும். எந்த ஒரு இந்த போன் பெயின் இல்லை வந்து மசில் லாஸ் இந்த மாதிரி எதுவுமே ஆகாது. சரிங்களா? சூப்பரான ஒரு டயட் பிளானு. ஃபாலோ பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு 13 வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். 2013 இன்னைக்கு வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா என்னாலையும் இந்த அளவுக்கு வந்து ஃபுட் வந்து ஒரு நாளைக்கு வந்து எடுக்க முடியாது. நான் வந்து ரெகுலராக எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கொண்டக்கடலை, பேரிச்சம்பழம், அந்த இது பாசிப்பயிர், ஓகே, பச்சைப்பயிர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃபுட்டில் வந்து ரன்னிங்க்கு பிஃபோர் நான் வந்து கண்டிப்பாக வந்து இதை சாப்பிட்டு தான் நான் வந்து ரன்னிங்கே பண்ணுவேன். சரிங்களா? ரன்னிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நவதானிய கூழ், ஓகே, இந்த கம்பம்புல், கேப்பை, அப்புறம் மக்காச்சோளம், ஸோ இதெல்லாம் வந்து திருச்சி வந்து வீட்டில் வந்து பவுடர் ஆக்கி வச்சிருப்பேன். ஸோ ரன்னிங் முடிச்சுட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதை அப்படியே கிண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூழ் மாதிரி ஆயிரும். சரிங்களா? அதாவது அடுப்பில் வச்சு தான் சொல்கிறேன். சரிங்களா? அடுப்பில் வச்சு நீங்கள் வந்து ஒரு வெண்ணி வச்சு அதை நீங்கள் போட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருந்தால் கூழ் மாதிரி ஆயிரும். அதை நான் வந்து குடிப்பேன். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 ரூபா செலவு வரும். நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ கம்பமுல்லை, 1/2 கிலோ கேப்பை, 1/2 கிலோ தெனை, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இடிச்சு நீங்கள் அது எல்லாமே வாங்கும்போது நான் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபா தான் வந்தது. அதுக்கப்புறம் அதை பவுடர் ஆக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 150 ருபீஸ் தான் செலவு வரும். இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே நமக்கு வந்து தாராளமாக வந்து காணும். சரிங்களா? ஸோ இதை நான் வந்து கண்டிப்பாக ஒரு 20 ரூபா தான் வரும். வாரத்துக்கு ஒரு 150 ரூபாய்க்கு இது வந்து வாங்குவேன். இது ஒரு 1/2 கிலோ, அது ஒரு 1/2 கிலோ, பேரிச்சம்பழம் ஒரு பாக்கெட், மற்றபடி அந்த கூழ். ஓகேவா? இதுதான் நான் குடிச்சிட்டு தான் நான் வந்து ரன்னிங் வந்து பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ அமௌண்ட் வந்து இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கருப்பு கொண்ட கடலை, பச்சை பயிறு, டேட்ஸு, மற்றபடி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன ஃபுட் இருக்கோ அது கூட வந்து டெய்லி வந்து ஒரு 2 முட்டை மொத்தம் ஆட் பண்ணிக்கோங்க. காலையில் இருந்தாலும் சரி, மத்தியானம் சரி, நைட்டு வந்து நீங்கள் வந்து எக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் எடுக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி உங்களால் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும், வீட்டிலாம் செஞ்சு தருவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டயட் பிளான் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே 100% நேச்சுரல் தான். சரிங்களா? இதை தாண்டி இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிட்டு குடிக்கிறது, கலக்கிக்கிட்டு குடிக்கிறது, டேப்லெட் போட்டு ரன் பண்ணுறது, குத்திட்டு ரன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபியூச்சரை வந்து பாதிக்கும், உங்களுக்கு தெரியாது. நான் வந்து இதை பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. ரன்னிங் அப்படிங்கிறது ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான
ஒரு இது சரிங்களா. ஸோ அதான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா ரேஸ் மேரத்தான் ஓடுறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி வந்து இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ நான் வந்து என்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் கூட எந்த ஒரு நான் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா இது நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நார்மல் ஃபுட் தான், நேச்சுரல் ஒன்று தான். இந்த டயட் பிளானும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரலாக கொடுத்துருப்பேன். பாருங்கள், மக்காச்சோளம், பச்சை பயிறு, பேரிச்சம்பழம், பனானா சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி, ஸோ இந்த மாதிரி மில்க்கு, இந்த மாதிரி ஃபுல்லாக நேச்சுரலாக தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. மற்றபடி நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் வந்து எடுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு 5 வருஷம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து எனர்ஜியே ஃபீல் ஆகாது சரிங்களா. இன்னைக்கு நீங்கள் எடுத்துட்டு 1 மாதம் 2 மாதம் ஒரு 6 மாதம் ஓடிட்டீங்க அப்படின்னா அது எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜியே ஃபீல் ஆகாது. உங்களுக்கு ரன் பண்ணும்போது திரும்ப அதை எடுத்தால் தான் ரன் பண்ணணும்னு தோணும் சரிங்களா. அதனால் வேறு விஷயங்கள் எதுவுமே எடுக்காதீங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோஸ்லையும் சொல்கிறேன். இந்த டயட் பிளான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணினாலும் நீங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் சரிங்களா. வார்ம் அப் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்ட்ரெச்சிங்க்கு வீடியோ போட்டிருக்கேன், லெக் ஒர்க் அவுட் போட்டிருக்கேன், கோர் ஒர்க் அவுட் போட்டிருக்கேன், ஆர்மிக்கு ஷெடியூல் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், SSGD ஸ்டூடெண்ட்ஸுக்கு மென் அண்ட் உமன் 2 பேருக்கும் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், மேரத்தானுக்கு ஷெடியூல் போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கௌசோ ஃபிசிக்கல் அகாடமியிலேருந்து ஆன்லைனில் வந்து ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிசிக்கல் ட்ரைனிங், மேரத்தான் ட்ரைனிங் அண்ட் ஆன்லைனில் வெயிட் லாஸ் ஃபிட்னஸ் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் போடணும் அப்லோட் பண்ணணும் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வரக்கூடிய வீடியோஸில் வந்து சூப்பராக வந்து அப்லோட் பண்ணலாம். உங்கள் டவுட்டை வந்து எல்லாருமே கிளியர் பண்ணுறேன் சரிங்களா. தேங்க்யூ.